புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 27 தொடக்கம் 33 வரை. அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா, மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களுக்கிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் மக்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்திலே இயேசுவின் மறைபணிக்கான அதிகாரம் இயேசுவுக்கு யாரிடமிருந்து வந்தது என்ற கேள்வியை யூதர்கள் எழுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இயேசுவினுடைய அதிகாரம் அன்று வாழ்ந்த யூதர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. யூத சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு யூதன் அவர்களது அதிகாரம் எதிலிருந்து வருகிறது என்று அவன் சிந்தித்தான் என்றால், பணத்திலிருந்து வருகின்றது, இரண்டாவதாக பதவியில் இருந்து வருகின்றது, மூன்றாவதாக படிப்பில் இருந்து வருகின்றது. ஆனால் இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு ஒரு எளிமையான ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்தவராக இருக்கின்றார். அவரிடம் பணம் இருக்கவில்லை. அவர் சமுதாயத்தில் எந்த ஒரு பெரிய பதவி நிலையையும் அவர் வகிக்கவில்லை. ஆகவே அவரிடம் பதவி இருக்கவில்லை. அத்தோடு அவர் இறைவன் என்ற நிலையில் அவருக்கு இறை ஞானம் இருந்தது. ஆனால் அவர் வெளிப்படையாக எந்த ஒரு பாடசாலைக்கோ கல்வி கூடத்திற்கோ சென்று படித்தவராக அவர் இருக்கவில்லை. அதனால் அவருக்கு படிப்பு என்ற ஒரு விடயம் இல்லை என்று யூதர்கள் எண்ணுகின்ற பொழுது, ஒரு யூதனாக இருக்கின்ற அந்த நபர் இயேசு பணம் இல்லாதவராக, பதவி இல்லாதவராக, படிப்பில்லாதவராக வாழுகின்ற பொழுது அந்த அதிகாரம் அவருக்கு யாரிடமிருந்து எப்படி கிடைத்தது என்ற பெரிய ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே எழுந்தது. ஏனென்றால் இயேசுவினுடைய அதிகாரம் அவர்களுக்கு சவாலாக இருந்தது. ஏனென்றால் இயேசுவை பின்பற்றியவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற பொழுது இயேசு சொன்னவற்றை அவர்கள் கேட்டார்கள். இயேசு சொன்னவற்றிற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் எதையெல்லாம் இயேசு சொன்னாரோ அதையெல்லாம் அவர்களது வாழ்விலே கடைபிடித்தார்கள். ஆகவே இயேசுவினுடைய அதிகாரம் மிக எளிமையாக இருந்த பொழுதிலும் அதை மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் இவ்வாறு ஏற்றுக்கொண்டது அந்த காலத்து யூதர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. ஆகவேதான் இயேசுவுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் இன்று கேள்வி எழுப்புகிறார்கள். இயேசுவில் பிரியமான உறவுகளே, இயேசுவை சிக்க வைக்கும் நோக்கத்துடன் அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது இயேசு கொடுக்கின்ற பதிலை நாங்கள் பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்ததற்குரிய அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது என்று அவர் கேட்கின்றார். இந்த கேள்விக்கு அவர்கள் தரும் விடையில் இருந்துதான் தானும் பதிலளிப்பேன் என்று மிகவும் விவேகமான முறையில் அவர் பதிலளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவின் பதில் ஒரு விவேகமான புத்தியுள்ள பதிலாக தெரிகின்றது. ஆனால் அதற்கு மேலாக இறையியலாளர்களின் கருத்துப்படி இயேசுவின் அந்த கேள்வியிலேயே அவர்கள் கேட்டதற்கான பதில் இருப்பதை அவர்கள் காணுகின்றார்கள். இறையியலாளர்கள் விளக்குகின்றார்கள். அது எவ்வாறென்றால், இயேசுவின்
திருமுழுக்கு பெற்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இயேசு யோர்தான் ஆற்றிலே யோவானால் திருமுழுக்கு பெற்ற பொழுது அங்கே வானம் திறந்து ஆவியானவர் இறங்கி வந்து, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று தந்தையின் வெளிப்பாட்டை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவதை அந்த நிகழ்வினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவினுடைய இறை உறவின் உச்ச நிகழ்வாகத்தான் இந்த இயேசுவின் திருமுழுக்கு பெற்ற நிகழ்வு திகழ்கின்றது. ஆகவே இயேசுவின் இறை உறவிலிருந்தே இயேசு தனது அதிகாரத்தை பெறுகின்றார் என்ற உண்மையை அவர் அந்த கேள்வியின் மூலமாக அவர்களது கேள்விக்கு பதிலளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இறை இயேசுவில் பிரியமான உறவுகளே, இயேசுவினுடைய அதிகாரத்தை அவர் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்றால், அவர் எப்பேற்பட்ட இறை உறவிலே அவர் வளர்ந்தாரோ அந்த இறை உறவின் மூலமாக கட்டிக்கொண்ட தந்தை தூய ஆவியின் உறவின் மூலமாகத்தான் அவர் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைய எமது சமகால சூழலிலே மனிதனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய கதை ஒன்று கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவின் அதிபராக இருந்த பொழுது ஒருமுறை அவரது விலை உயர்ந்த கை கடிகாரம் ஒன்று காணாமல் போய்விடுகின்றது. அப்பொழுது அவரது அரண்மனையிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகளிடம் அவர் கூறுகின்றார், எனது கை கடிகாரம் காணாமல் போய்விட்டது, இதை யார் களவெடுத்து விட்டார்கள், யார் திருடி விட்டார்கள் என்றதை நீங்கள் மிகவும் வேகமாக அவதானத்துடன் கண்டுபிடியுங்கள் என்று அவர் கூறுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் தீவிரமாக முயற்சி செய்து 8 பேரை அவர்கள் கைது செய்கின்றார்கள். அதிலே 3 பேர் தாங்கள் தான் அந்த கை கடிகாரத்தை களவெடுத்ததாக ஒப்புக்கொள்கின்றார்கள். ஆனால் ஓரிரு நாட்களுக்கு பிறகு ஜோசப் ஸ்டாலின் தனது அறையில் உள்ள அலுமாரியை பார்க்கின்ற பொழுது அந்த கை கடிகாரம் அந்த அலுமாரியினுள் பத்திரமாக இருந்தது. அப்பொழுதுதான் ஜோசப் ஸ்டாலின் உணர்ந்து கொள்கின்றார், மனிதரின் அதிகாரம் எப்படிப்பட்டது, அது அழிவிற்குரியது, அதிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, மனிதனின் அதிகாரத்திலே குறைபாடுகள் இருக்கின்றது. ஆகவேதான் இயேசுவின் இறை அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அது வாழ்வு தருகின்ற அதிகாரமாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்களாகிய எங்களது அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றென்றால் அது அழிவு தரும் அதிகாரமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அழிவிற்குரிய அதிகாரத்தை கொண்டுதான் அன்றைய கால யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதனால் தான் இயேசு இந்த சவால் மிகுந்த கேள்வியை யூதர்களை பார்த்து கேட்டு நிற்கின்றார். ஆகவே நாங்களும் எங்களது சமுதாயத்திலே பல்வேறுபட்ட அதிகார நிலைகளிலே வாழ்கின்றோம். நாங்கள் எங்களது குடும்பத்திலே இருந்தாலும் சரி, எங்களது சமுதாயத்திலே இருந்தாலும் சரி, எங்களது பங்குகளிலே இருந்தாலும் சரி, நாங்கள் வேலை செய்கின்ற வேலைத்தலங்களில் இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட அதிகார நிலைகளிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களது அதிகாரங்களை நாங்கள் வாழ்வழிக்கும் அதிகாரமாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோமா அல்லது அழிவிற்குரிய அதிகாரங்களாக நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? இந்த கேள்வியை எங்களையே நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஏனென்றால் இயேசுவினுடைய உறவில் நாங்கள் வளர்கின்ற பொழுது இயேசு எவ்வாறு வாழ்வு தருகின்ற அதிகாரத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டாரோ அதே போன்ற வாழ்வு அளிக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் இயேசு இன்றைய நாளிலே எங்களை பார்த்து அழைக்கின்றார். ஆகவே நாங்களும் வாழ்வு தருகின்ற அதிகாரத்தை, இறை அதிகாரத்தை எங்களது வாழ்விலே பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.